என்னை வந்து கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. வீடியோ யாருக்கு பார்த்தீங்கன்னா ஜூலியாக்காக தான். எங்கள் மேலே எந்த தப்பு இருந்தாலும், எங்கள் மேலே எந்த ஒரு கோபம் இருந்தாலுமே எங்களை மட்டும் கேளுங்க. தயவு செஞ்சு எங்கள் அண்ணன் எதுவும் கேட்காதீங்க. எங்களுக்கு மனசு தாங்காது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அந்த தமிழ்நாடே உங்க வாயை பார்த்து பயப்படுதுல்ல, அப்படியே தணறுது இல்ல. அதனால வந்து உங்களை பார்த்து அலறாங்க கதறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வேற உட்காந்து எங்க அண்ணனை போல இமிடியேட் பண்ணி வேற வீடியோ போடுறீங்க. இந்த ஆக்டிங்ல அந்த அம்மன் தாயில போட்டிருந்தா கூட அந்த படம் ஏதாச்சும் நல்லா ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம் அந்த ப்ரொடியூசரு. அம்மன் தாய் அதுக்காக நீ இதை நல்லா பண்ணிருக்கலாம் சொல்ல வரல, இதுக்கு நீ கேவலமா தான் பண்ணிருக்க. உங்ககிட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்ல, ஏகப்பட்ட கேள்விகள் மக்களே கேட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க முத கொண்டு வீடியோ போட்டுச்சிங்க. எதுக்குமே உன்னால ஆன்சர் சொல்றது துப்பு இல்ல. உனக்கு ஆன்சரே ஃபர்ஸ்ட் வராது. ஏன்னா நீ வந்து இருக்குது இந்த எலெக்ஷனுக்காக வேலை செய்யறதுக்காக. அந்த வேலையை மட்டும் பாரு. என்ன குறுக்குல வந்து இந்த சீன் போடுறது, பப்ளிசிட்டி தேடுறது, இந்த சீன்லாம் எங்கே வேணாம். முதல்ல ஒண்ணுலாம் எங்க அண்ணனுக்கு யாருன்னே தெரியாது. நீ என்னவோ பெரிய செலிபிரிட்டி நினைச்சிட்டு நீயே சீன் போட்டுக்கிற போல. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நண்பர்களே, இவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி பாயாசம். ஏன் அந்த பாயாசம் சொல்றேன்னா, என்னடா எல்லாருமே வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு போராடிங்கிறாங்க, மாத்து துணி கூட எல்லாம் கஷ்டப்பட்டுங்கிறாங்க. இந்த மாதிரி என்னன்னாக்கா கலர் கலரா துணியை போடுது, அப்படி ஓவரா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குது, எல்லா போட்டோவும் பார்த்தா வைரல் ஆகுது. அப்படி சொல்லி எவன் அந்த போட்டோ எடுத்தான்னு தெரியல. உன் பப்ளிசிட்டிக்காக அந்த ஒரு இஷ்யூ எடுத்து நீ கத்தி கத்தி பேசி இந்த வாய் ஒன்னத்தை வச்சு நீ வந்து ஃபேமஸ் ஆயிட்ட. ஆகிக்கின அதை வச்சு ஏதோ பிக் பாஸ் போனேன், இருந்த கொஞ்ச நஞ்ச பேரு சம்பாரிச்ச பேரையும் கெடுத்துக்கினேன். உன்னெல்லாம் பிக் பாஸ்லயே பார்த்தாச்சு நீ எவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணுவ, எப்படிலாம் உன்னோட நடிப்பு இருக்கும் நல்லா பார்த்தாச்சு. உனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பட வாய்ப்பு, அதையும் ஊத்தி மூடுற அளவுக்கு நடிச்சு தொலைச்சிட்ட. அந்த அம்மன் தாயில ஒண்ணுமே கிடையாது. இப்போ உட்காந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்ன புரியல, நடிக்கிறியா? கேவலமா இருக்குது. இந்த 4.5 வருஷமா ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் ஆச்சு, எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நீ பாத்துக்கணும். ஆஃப்லைன்ல இருந்தீங்களோ, ஆஃப்லைன்ல இத பத்தி நீ பேச மாட்டீங்க, இத பத்தி எல்லாம் குரலே விட மாட்டீங்க. நீங்க தான் நேர்மையின் சிகரமாச்சு, வீர மங்கையாச்சு, நியாயமான பெண்மணியாச்சு, பேச வேண்டித்தானே, குரல் கொடுக்க வேண்டித்தானே. இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? இப்ப வந்து இன்னும் புதுசா சீன் போட்டுட்டு இருக்க. 2 வீடியோ போட்டா அப்படியே உடனே பப்ளிசிட்டி ஆகி பெரிய ஆளாய் நினைச்சிட்டு இருக்கியா? வேணும்னா உங்க பாண்டிலே சொல்லலாம், டிவிகேவையும் டிவிகே காரங்களையும் பகச்சுக்காதீங்க, எங்களை சீண்டாதீங்க. ஏன்டா அடுத்தவங்களோட புகழில போய் ஒட்டிக்கிட்டு நீங்களும் புகழ் தர்றீங்க? சின்ன சின்ன பசங்க கூட கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதுங்களா வளருதுங்க, அதுங்களா உயர்த்துங்க. நீங்களாம் இன்னமும் அடுத்தவங்க தப்பா பேசணும், அடுத்தவங்க புகழே வாழணும், அடுத்தவங்க புகழே எடுத்து பூசிக்கணும். இல்ல பூசிக்கோ, எவ்வளவு பூசினாலும் உடம்புல ஒட்டாது. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஜூலினாலே அப்படின்ற மாதிரிதான் இருக்குது.